ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாக்கி பிராண்ட்ல இருந்து விமென்ஸுக்கு பேண்டீஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சாஃப்ட் ஒண்டர் கலெக்ஷன்ல இருந்து 1827 மாடல் ஹிப்ஸ்டர் பேண்டி தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா நோ பேண்டி லைன், நோ மார்க் பேண்டி, நோ லைன் பேண்டின்லாம் சொல்ற மாதிரி நோ பேண்டி லைன் எல்லாமே சேம் தான். சாஃப்ட் ஒண்டர் கலெக்ஷன்னா என்னன்னா லக்ஸரியான ஃபீலை கொடுக்கும். மிகச்சிறந்த மென்மையான பொருட்கள்ல இருந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கலெக்ஷன்ல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்ற கலெக்ஷன்ல இருந்து இதை பெஸ்டா காட்டுது. லைஃப்ல பெஸ்டான விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ற விமன்ஸுக்கு பெஸ்ட் சாய்ஸா இந்த பேண்டீஸ் இருக்கும். மைக்ரோஃபைபர் நைலான் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, நைலான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை கவரேஜ், ஸோ ரைடப் எதுவும் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் ஏரியால லெக் ஏரியாலலாம் ஸ்மூத்தா கிரிப்பா இருக்க மாதிரி ஃபிளாக்கிங் டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு லேபிள்ஸும் இருக்காது ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. ஸோ ஜாக்கி பிராண்டில் இந்த பேண்டி தான் ஹை ரேஞ்சு. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே இருக்காது. ஸ்டிச்சஸே தெரியாத மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் சைடில் மட்டும். மற்றபடி இந்த வேஸ்ட் பேண்ட் எதுவுமே இருக்காது. இங்கேயும் எந்த ஒரு வேஸ்ட் பேண்டு எலாஸ்டிக் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் நோ மார்க் பேண்டி, அதாவது நோ பேண்டி லைன். வேஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கிரிப்பாக நிற்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மாதிரி வச்சுருக்காங்க. மற்றபடி இதோட திக்னஸே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. அதனால ஸ்கின்ல எந்த இரிட்டேஷனும் இருக்காது. வேஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் கிரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் தைஸுக்குமே, தைஸில் கிரிப்பாக இருக்கணும், அதாவது காலில் கிரிப்பாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயும் அந்த டபுள் லைன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு நைலான் தான். நைலான் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபரு, ஒரு நேச்சுரல் கிடையாது, ஒரு சிந்தட்டிக் ஃபேப்ரிக் தான். அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒரு ஃபெதர் லைக் ஃபீலை கொடுக்கும். ஸோ சென்டர் ஆஃப் தி பேண்டியில் பார்த்திங்கன்னா அந்த டபுள் லேயர் இருக்கணுங்கிறதுக்காக அந்த டபுள் லைன் எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸ் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சென்டரில் மட்டும். அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே சிங்கிள் லேயர் தான். பேக் சைடில் நல்ல கவரேஜ் இருக்கும். நார்மலாக ஒரு ஹிப்ஸ்டர் பேண்ட்டி எப்படி இருக்குமோ அதே டைப் தான். ஹிப்ஸ்டரில் எப்படி சைட் கவரேஜ் அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி சைட் கவரேஜ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ லெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியும் அந்த கர்வியான கட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஃப்ரண்ட் சைட் வியூ, இது பார்த்தீங்கன்னா பேக் சைட் வியூ. பேக் சைடில் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் சாஃப்ட் ஒண்டர், சைஸ் எம், ஸ்டைல் நம்பர் 1827, மைக்ரோ ஃபைபர் நைலான் எலாஸ்டைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நைலான் ஃபேப்ரிக் கூட எலாஸ்டைன் கம்பைன் பண்ணி இதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும், அது கோல்டில். இந்த ஃபேப்ரிக்கில் எதுவுமே கிளியராக தெரியல, சரியா பிரிண்ட் ஆகலையா இல்லை இந்த ஃபேப்ரிக்கில் பிரிண்ட் ஆகாதா என்னன்னு தெரியல. ப்ளீச் பண்ணக்கூடாது, புளியக்கூடாது, ட்ரை கிளீன் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது. சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் பண்ணணும்னு. நார்மலாக எல்லா ஃபேப்ரிக்கும் ஈஸியாக கேர் பண்ணுற மாதிரி கேர் பண்ணிக்கலாம். எலாஸ்டின் கம்பைன் பண்ணியிருக்கனால ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்குது, ஒரு ஃபெதர் லைக் ஃபீலையும் கொடுக்குது. இது எப்படி ஜாக்கின்னு நாங்கள் நம்புறதே, எங்கேயுமே ஜாக்கின்றதே இல்லையே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம இன்சைடு பார்த்தீங்கன்னா ஜாக்கியோட லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.